இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமியை கொலை பண்றதுக்கெல்லாம் இப்படி சோக்கா ரெடி ஆகிறதுக்கு அவசியம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ சித்தி, பூமியை கொலை பண்ண போறேன், பூமியை கொலை பண்ண போறேன்னு நீ அடிக்கடி பேசி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவ போல இருக்கு. அண்ணி, கேட்டுட்டாம்மா. நான் சொன்ன பிள்ளை நீ திருப்பி சொன்னியே அப்ப கேட்டுட்டா. நீங்க பூமியை கொலை பண்ண போறீங்களா? அவ என்ன பண்ணா அண்ணி? சொல்லுங்க அண்ணி, நான் கேட்டது உண்மைதானா? அது வந்து மீரா, என்னம்மா நீ என்ன பேசுற? உன் அண்ணி போய் எதுக்கு பூமியை கொல்ல போறாங்க? இப்போ அண்ணி தானே அப்படி சொன்னாங்க. சொல்லல, என்கிட்ட கேட்டா. சித்தி சித்தி, பூமி நட்சத்திரம் ஒவ்வொரு ஜீவராசியும் நம்ம கொன்னுட்டா நம்ம ஜெயிலுக்கு போவோமான்னு என்ன கேட்டுட்டு இருந்தா. அதுக்குள்ள நீ வந்துட்ட. ஆனா எனக்கு ஏன் அப்படி விழுந்துச்சு? அதுவா, பூமிங்கிற பேர்ல நம்ம வீட்ல ஒரு பொண்ணு இருக்கால்ல, பூமியும் கொலையும் நீ மிக்ஸ் பண்ணிட்ட. நடுவுல ஜீவராசிய விட்டுட்ட. ஓ அப்படியா? அப்படியேதான். நீதான் பாத்துட்டு இருக்கல மீரா, தினமும் ஏதாவது ஒரு வேலை வந்துருது. நேத்து வரைக்கும் நக்ஷத்ரா பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் இருந்தது, இப்ப வேற வன விருந்துக்கு போகணும். என்ன பண்றது, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். நீ வா சித்தி. என்னமோ ஆளாளுக்கு வந்துடுறாங்க. என்னமோ தெரியல, வரதட்சணை கொடுக்கலங்கிற கன்ஃபியூஷன்ல அண்ணி பூமியை கொலை பண்ண போறாங்களோன்னு நினைச்சிட்டேன். நேத்து ராத்திரி பேக் கொடுத்த சந்தோஷத்துல அது வரதட்சணை நினைச்சிட்டேன். எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. என்னவோ. இந்து, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சமைச்சு வச்சுட்டு போயிடுறேன். மத்தியானம் நீ அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறும் போது சூடு பண்ணிக்கோ. ஏன் சொல்றேன்னா அப்பதான் நீ சமைச்ச மாதிரி இருக்கும். சரி. என்னங்க நீங்க? ஏய் பைத்தியக்காரி, எனக்கு ஒண்ணும் ஆகலடி. என்னோட கை இல்லடி, உன்னோட கை சுட்டுருச்சுன்னு சத்தமா கத்து. ஐயோ என்னங்க நீங்க? ஐயோ கத்து கத்து கத்து, நல்லா கத்துடி. நல்ல சத்தமா. வேண்டாங்க, கைய விடுங்க ப்ளீஸ். கைய சுடாதீங்க, கைய விடுங்க. ஏய் இருடா. ஏய் என்னடா பண்ற? என்னடா இது? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சூடு வச்சிட்டேன். என்னடா என்ன ஆச்சு? சமையல்ல உப்ப கம்மியா போட்டா. நாங்க சாப்பிடும்போது கரெக்டா தானடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உப்ப கலந்திருக்கா, அதுவும் 2 மடங்கு போட்டிருக்கா. இருங்க அவள. இருடா இருடா, அறிவு கெட்டவனே. உங்களுக்கு நல்லா பண்ணா எனக்கு இப்படி பண்ணி வச்சா எனக்கு கோவம் வராதா? அதான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். டேய், காலையிலேயே உங்க அம்மா கிட்ட சொன்னேன், ஷாக்க கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு அதுக்கப்புறம் தான் பெருசாக்கணும்னு. நீ என்னடா எங்களுக்கு இவ்ளோ பெரிய ஷாக் கொடுத்துட்ட? ஷாக்கெல்லாம் அளந்து பார்க்க கூடாது, உடனே கொடுத்துறணும். இந்து, எங்க எல்லாம் என்னால தானே. நான் சமைக்க கத்துக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. எனக்கு சமைக்க கத்து கொடுங்க. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சின்ன வயசுல எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு சூடு வைக்கிறத பார்த்த அந்த சீனை இப்ப பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரிவர்ஸ்ல பண்ண, இப்ப ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. இதெல்லாம் எனக்காக தானேங்க. இங்க பாரு, காமெடி சீன்ல சென்டிமெண்ட்லாம் ஆகாது. இப்ப நாம வன விருந்துக்கு போறோம், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். நீ சீக்கிரம் ரெடியாவு. ஏய் சீக்கிரம் ரெடியாவு, போ. போ. ஏமா, அழைக்காத விருந்துக்கு போற மாதிரி நம்மளும் வன விருந்துக்கு போறோம்ல, அப்போ பூமி அவங்க கூட தானே வருவா. அவ நம்ம கிட்ட வந்து பேசுவாளா? போறதுக்கு முன்னாடி ஏண்டி அபசகுணமா பேசுற? வன விருந்துங்கிறது அவங்க தனியா ஏற்பாடு பண்ற விருந்தா என்ன?
யார் வேணாலும் வன விருந்துக்கு போகலாம். ஆனா என்ன, அவங்க போற இடத்துக்கு தான் நாமளும் போறோம். அது மட்டும்தான் சிமிலர். அம்மாடி இந்து, என்னம்மா இங்கேயே நிக்கிறீங்க? வணக்கம் அத்தை. வணக்கம் தம்பி. என்ன இந்த பக்கம்? என் பைக்ல பெட்ரோல் தீந்து பைக் இங்கே நின்றுச்சு. ஃபோன் பண்ணிருக்கேன், இப்போ வந்துருவாங்க. அப்படியா? அவங்க வர வரைக்கும் உள்ள வந்து உட்காருங்க. இதுதான் நம்ம வீடு. வாங்க தம்பி. பரவாயில்ல, வேண்டாம், நாங்க இங்கே இருக்கோம். என்னம்மா, நான் உன் பெரியம்மா தானே. உங்களை இப்படியே விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? பிடிவாதம், கோபம்லாம் இப்படி மனசுல வச்சிட்டு இருந்தா எப்படிம்மா? அத்தை தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, நம்ம போலன்னா நல்லா இருக்காது. வா போலாம். நாங்க வரோம், வாங்க. வம்சி, வயசுல சின்னவரா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. வேதனைப்படுற வெளியாளுக்கு ஆறுதல் சொல்றது பெருசு இல்ல. ஒரு கணவனா உன் மனைவிக்கு ஆறுதலா இருக்கிறது பெரிய விஷயம். உன் நல்ல மனசுக்கு நான் தலை வணங்குறேன். இதுக்கு முன்னாடி நீ இந்து மேல வச்சிருக்கிற காதல புரிஞ்சுக்காம நான் உன் மேல அவசரப்பட்டு கை வச்சது தப்புதான். மனசுல எதுவும் வச்சுக்காத. ஐயோ, நீங்க வேற. அதெல்லாம் நான் எப்பவோ மறந்து போயிட்டேன். இருந்தாலும் நீங்க கோவப்பட்டு என் மேல கை வச்சிருக்கீங்கன்னா உங்க தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ. ஹலோ. சரி சரி, இதோ வந்துட்டேங்க. பெட்ரோல் எடுத்துக்கிட்டு டெலிவரி பாய் வந்துட்டான், நாங்க கிளம்புறோம்.